கரூர் சம்பவத்துக்கு அரசாங்கம் மட்டும்தான் முழுக்க முழுக்க பொறுப்பு, வேறு யாரும் பொறுப்பு இல்லைன்னு அசம்பிளிக்குள்ளே எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். பட் உள்ள நீங்கள் அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன பேசுகிறீங்க, 41 பேர் செத்ததுக்கு நீங்களும் தான் ஒரு காரணன்றீங்க. இது எதனால்? அவர் உங்கள் கூட அலையன்ஸ் வரமாட்டாருன்றதுனால. சீச்சி இந்த பழம் புளிக்கும், அவ்வளோதான். ஆக இது இன்றைய இந்த விஜயோட பாலிடிக்ஸ்ன்றது பாஸ்ட் 1 மந்த்தாக நீங்கள் ஒரு நியூ ட்ரெண்ட் என்னென்னா தெளிவாக தெரியுது, டேமேஜ் வில் பி மோர் ஃபார் ஏடிஎம்கே. திமுக இல்லை, அண்ணா திமுக தான் பெரிய அளவில் டேமேஜ் வரப்போகுது. அவர் பேரை கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாருல ஏடிஎம்கேவை. ஆமாம், அவர் பண்ணுறாருங்க, அவர் தெளிவாக இருக்காருங்க. நீ எப்படி டீல் பண்ணுவார்? நீ யூ ஷுட் கோ ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் டிஎம்கே. விஜய் என்ன வேணால் அண்ணா திமுக இழிவுபடுத்திட்டு போட்டோம். ஆனால் அண்ணா திமுக என்ன பண்ணணும்னா விஜய் பெயரை கூட உச்சரிக்கக்கூடாது, திமுகவை மட்டும்தான் குறி வச்சு அடிக்கணும். திமுக பெருசாக விஜய் பேருக்கு பயன்படுத்துறதே கிடையாதுங்க. அந்த புரிதலையும் அண்ணா திமுக இல்லை. டேரக்டாக பேசுகிறாங்க விஜய் ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசுகிறாங்க. ஏதாவது எனக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இந்த தடுமாற்றம்னு எனக்கு புரியல அவரிடம். ஊழல்ன்றது அரசு அதிகாரத்தில் இருக்கவன் செஞ்சால் தான் ஊழல். இது வரி ஏய்ப்பு, இது ஊழல் கிடையாது. முதல்ல ஊழலுக்கான இலக்கணமே இல்லை இது. ரெண்டாவதுங்க, நீங்கள் விஜய் திட்டுறது மூலமாக நீங்கள் இன்னமும் உங்களோட ஆதரவு தளத்தை நீங்களே சிதைச்சுக்கிறீங்க. விஜய் திட்டார், செங்கோட்டையனை திட்டார். சரி, செங்கோட்டையன் மீது ஊழல் குற்றச்சாட்டே விஜய் திட்டுறாருனா அவர் எங்கே இருக்கிறப்ப ஊழல் பண்ணாருன்னு ஒரு கேள்வி இல்லை. அவர் முரண்பாடுகளின் மூட்டை விஜய். அவர் என்ன சொல்கிறாரு, திமுக தீய சக்தி, அண்ணா திமுக ஊழல் சக்தி. அண்ணா திமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தி. நல்லது. உங்களுக்கு பிடிச்ச ஆதர்ச தலைவர் ரோல் மாடல் யாருன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. இது என்னங்க இது 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 வார்த்தைகளே இல்லையே இந்த முரண்பாடை பற்றி. 67 77 அப்புறமா அப்படின்னா அப்போ அண்ணாவையும் எம்ஜிஆருக்கு அடுத்து வேறு தலைவர் இல்லை. அண்ணா திமுகவும் ஊழல் சக்தி, தீய சக்தின்னா உங்களுடைய ரோல் மாடலாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி எப்படி இருக்க முடியும்?